பேர் சபரிநாதன். திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பேடு அரசு மேல்நிலைப்பள்ளியில் பகுதி நேர ஓவிய ஆசிரியராக இருக்கேன். இப்போ தமிழர் வாழ்வியல் அப்படிங்கிற தலைப்பில் அப்பளங்கள் மூலமாக நிறைய படம் வரைஞ்சிருக்கேன். இது ஏன் அப்பளங்கள் மூலமாக வரைஞ்சேன் அப்படின்னா, பேப்பர்லேயோ போர்ட்லேயோ கேன்வாஸ்லேயோ வரைஞ்சோம்னா மைண்டில் நிற்காது. அது எல்லோரும் பண்ணுறது, எல்லோரும் பார்த்து ஒரு நிமிஷத்தில் போயிடுவாங்க. ஆனால் அப்பளங்கும்போது நம்ம எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போகிறோம், வரோம், சாப்பிட்றோம், வீட்டில் கூட செஞ்சு சாப்பிட்றோம். அது அப்பளத்தை பார்க்கும்போதெல்லாம் நம்மளுடைய கலாச்சாரம், நம்ம மறந்து போன விஷயங்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். ஏடு தழுவுதல், தேர் இருக்கிறது, வானியல் சாஸ்திரம், கும்மி அடிக்கிறது, இந்த மாதிரி நிறையா 18 வகையான ஓவியங்கள் பண்ணியிருக்கேன். இதை பார்க்கும்போது சாப்பிடும்போதெல்லாம் இது ஞாபகத்துக்கு வரும். இப்போ நான் பண்ணது இப்போ என்னுடைய ஸ்டூடெண்ட்லாம் பார்த்து ரொம்ப ஆசைப்பட்டு நானும் பண்ணுறேன் சார் அப்படின்னாங்க. இப்போ அவங்களுக்கும் ட்ரெயின் அப் பண்ணிகிட்டு இருக்கேன். அவங்களும் நம்மளுடைய பழைய கலாச்சாரத்தை எடுத்து அப்பளத்து மூலமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. மக்கள் பார்வைக்கு ஸ்டூடெண்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், வச்சிட்ருக்கோம். நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப இருந்து ட்ராயிங்கில் ஆர்வம் இருந்துச்சு சார் எனக்கு. செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அப்போ இருந்து ட்ராயிங்கில் ஆர்வமாக இருக்கேன். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் வரைஞ்சிட்டு தான் சார் இருக்கேன். இந்த ஓவியங்கள் அப்பளத்தில் ஓவியம் எப்போ வரைய ஆரம்பிச்சிங்க? அப்பளத்தில் ஓவியம் இப்போ 1 மந்த்தாக பண்ணிகிட்ருக்கேன் சார். 1 மாதமாக பண்ணிகிட்ருக்கேன். அது கார்ட்போர்டு, பேப்பரு, கேன்வாஸில் பண்ணோம்னா போயிடும் சார், மைண்டில் நிற்காது. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்போ அம்மா அப்பளம் வச்சாங்க. பார்த்தோன்னே ஞாபகம் வந்துச்சு. பேசாமல் இதில் பண்ண என்ன? அடிக்கடி சாப்பிட்றது அடிக்கடி ஞாபகம் வரும்ல, நம்ம யாரும் மறக்க மாட்டோம். இன்றைக்கி எல்லாமே அப்டேட் ஆகி எல்லாம் போயிட்டோம். கம்ப்யூட்ரு, மொபைல் அது எல்லாம் போய்ட்டு நிறைய விஷயத்த மறந்துட்டேன் சார். ஞாபகமே யாருக்கும் இல்லை. அதுக்காக இப்போ பண்ணேன் சார். ஞாபகம் வரணும், மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம தமிழர் வாழ்வியலை இதில் அப்பளம் மூலமாக கொண்டு வந்திருக்கேன் சார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.